இங்க கிருஷ்ணான்ற ஒரு பையன் ஒரு பொண்ண ரொம்ப சின்சியரா லவ் பண்றான். ஆனா, இவன் அந்த பொண்ண பயங்கரமா சந்தேகப்படுறான். அதனால இவன் பண்றது அந்த பொண்ணுக்கு டார்ச்சரா இருக்கு. அத தாங்க முடியாத அந்த பொண்ணு இவன பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா. அத ஏத்துக்க முடியாத இவன் ரொம்ப வெக்ஸ் ஆகி சுத்திட்டு இருக்க. அத பார்த்த இவனோட ஃப்ரெண்ட் இவன கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் பண்ணி நார்மல் ஆக்க, இவன் இனி லவ்வே வேண்டாம்னு முடிவு பண்றான். அப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது, இவன் காலேஜ்ல ஒரு ஜூனியர் பொண்ண பார்க்குறான். அவள பார்த்தோனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் பழகுறான். அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல பெங்களூர்ல வேலை கிடைக்க, இவன் அவனோட தங்கச்சி தங்கி இருக்க ஃபிளாட்ல அவங்க கூடவே போய் தங்குறான். அப்போ தங்கச்சி ரூம்மேட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கான்னு இவன் அவ கூட கடலை போடுறான். இருந்தும் அவகிட்ட இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க விஷயத்த சொல்லிடுறான். அப்படியே ஒரு நாள் இவன் பப்ல இருக்கும்போது இவனோட எக்ஸை பார்க்குறான். அவளும் இவனை பார்த்துறா. அப்புறம் பேருக்குன்னு சும்மா ஹாய்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதுலேயே இவன் லைட்டாக டிஸ்டர்ப் ஆக அப்புறம் மறுபடி எதாச்சியா இவன் அவனோட எக்ஸை பார்க்குறான். அப்புறம் அவகிட்ட சாரி சொல்லி, நான் முன்ன மாதிரி இல்லை, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறான். அவளும் இவன் மெச்சுரா ஆகிட்டான்னு சந்தோஷப்படுறா. இந்த விஷயத்தை இவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சொல்ல அவளுக்கு உடனே இன்செக்யூரிட் ஆயிடுது. உடனே கிளம்பி பெங்களூர் வந்துடுறா. அப்புறம் இவங்க கேங்கா சேர்ந்து கூர்க்கு போறாங்க. அங்க கிருஷ்ணாவும் அவனோட லவரும் ரூம்ல ஒண்ணா இருக்காங்க. அந்த ட்ரிப்லயே நடுவில் அடிக்கடி இவனோட எக்ஸ் இவனுக்கு கால் பண்றா. ஆனா இவன் எடுக்க மாட்டான். அப்புறம் ட்ரிப் முடிஞ்சு கேர்ள் ஃப்ரெண்டை ஊருக்கு அனுப்பிடுறான். அப்போ ஒரு வாட்டி இவனோட எக்ஸ் இவனுக்கு மறுபடியும் கால் பண்றதை பார்த்து இவன் தங்கச்சி இது என்னவோ எனக்கு சரியா படலன்னு சொல்ல, ஆனா அவ ஃப்ரெண்டோ லவ் எத்தனை பேர் மேல வேணா வரலாம்னு இவனை ஏத்தி விடுறா. இவனும் அதை கேட்டுட்டு இவனோட எக்ஸை மீட் பண்ண போறான். அப்போ அவ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ எதிர்பாரா விதமா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கால் ஃபிராக்சர் ஆயிடுது. 10 நாள் நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்ல, அவ தனியா இருக்கிறதால இவன் தான் அவளை பாத்துக்கிறான். அந்த டைம்ல இவன் அவனோட லவர் காலையே அட்டன் பண்ணாம அவாய்ட் பண்றான். இப்படியே போக ஒரு தடவை இவனோட லவர் இவன் கிட்ட இப்பதான் உண்மையிலே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணும்போது இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல, இதை கேட்ட இவன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறான். அப்போ இவனோட எக்ஸ் லவர் இனிமே நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம், அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இந்த பக்கம் இவனோட கரண்ட் லவர் இவனோட ஃப்ரெண்ட் மூலமா இவன் அவனோட எக்ஸ் லவர் கூட பழகிறது தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு மெசேஜ் அனுப்பிட்டு இவனை பிளாக் பண்ணிடுறா.